வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பாஸ்தா வந்துட்டு நம்ம வீட்டிலையே எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா பொருட்களே யூஸ் பண்ணி செய்ய போகிறோங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்துட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா அதே டேஸ்ட் வந்துட்டு கிடைக்குங்க. இப்போ இந்த பாஸ்தா வந்துட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்குறேங்க. 1 கப்பு அளவுக்கு பாஸ்தா நம்ம எடுத்துருக்குறோம். அதுக்கு 5 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்த்து வேக வைக்கும் பொழுது பாஸ்தா ஆறுனதுக்கப்புறமும் நல்லா வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க. இப்போ 1 கப் அளவுக்கு பாஸ்தாவை சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு வேகணுங்க. நீங்கள் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. 10 நிமிஷத்துக்கு நான் வேக வச்சுருக்குறேங்க. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா பெருசாக வந்துருச்சு. உங்களுக்கு எந்த டிசைனில் பாஸ்தா கிடைச்சாலும் இது போல் செய்யலாங்க. இப்படி நம்ம அமைக்கி பார்க்கும் பொழுது இது போல் அமுங்கும். நல்லா வெந்துருச்சு. இதை ஓரமாக வடிகட்டியில் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் கட் பண்ணாமல் கூட நல்லா பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது நல்லா 1 நிமிஷம் வதங்கியாச்சு. இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு ஆனியன் வந்துட்டு சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். இப்போ இதே ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு ஆனியன் வந்துட்டு வெந்துச்சுன்னா போதும். இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண கேரட் வந்துட்டு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு குடமிளகாய் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு வேறு எந்த வெஜிடபிள் இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. மஷ்ரூம் அது போல் கூட சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய் வந்துட்டு வதங்கிறதுக்காக வேண்டி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டால் போதுங்க. நம்ம காயெல்லாம் சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கிறோம், அதனால் சட்டுன்னு வெந்துடும். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர் சேர்த்துக்கிடுவோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது போல் பொறுமையாக செய்யும் பொழுது பாஸ்தா வந்துட்டு நமக்கு வந்துட்டு கடையில் சாப்பிட்ட மாதிரி நல்ல டேஸ்ட்டு கிடைக்குங்க. இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட சோயா சாஸ் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கங்க, இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிடலாம். டொமேட்டோ சாஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா இது போல் எண்ணெய் பிரியிற அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவையும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், பாஸ்தா வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இது போல் உதிரியாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசாலாவில் கலந்து எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகள் தூவி ஒரு கிளறி எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, சுட சுட பாஸ்தா வந்துட்டு நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்ட மாதிரி நம்ம வீட்டிலேயே செஞ்சாச்சு. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.